அம்பரீஷன் சொன்னா, எம்பெருமானே இப்போ திரேதாயுகம், அடுத்து துவாபரம் கலியுகம் எல்லாம் வந்ததுன்னா உன்னை வழிபடுவதுங்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. பின்னாடி வரக்கூடிய மக்கள் உன்னை எளிமையாக வழிபடுவதற்கு வழி சொல்லுன்னு கேட்டான். அப்ப பெருமாள் சொன்னார், என்னை வழிபட வேண்டும் என்றால் அதற்கு 8 அங்கங்கள் இருக்குன்னார். அப்ப மறுபடியும் ஒரு 8, ஏற்கனவே 8 பாயிண்ட்ல இப்ப 2ஆம் பாயிண்ட்ல இருக்கும், அதுக்குள்ள ஒரு 8ஆம். முதல்ல யமம். யமம் அப்படின்னா தீய விஷயங்கள்ல இருந்து விலகி நிற்கணும். இந்த பொய் சொல்றது, திருடுறது, இது போல தீய விஷயங்கள்ல இருந்து விலகி வந்துடும், அதுக்கு யமம்னு பேரு. 2 நியமம். பாசிட்டிவான நல்ல விஷயங்கள்ல ஈடுபடணும், நெகட்டிவ்ல இருந்து வரது யமம், பாசிட்டிவ்குள்ள போறது நியமம். அப்போ வேதம் கற்க வேண்டும், அனுஷ்டானங்களை தினந்தோறும் பண்ணணும், மந்திரங்களை ஜபம் பண்ணணும், இதெல்லாம் நியமம். 3வது ஆசனம். அப்படியே பத்மாசனத்துல இப்படி ஆசனத்திலே நன்றாக நிமிர்ந்து அமர வேண்டும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்றா இல்லையா, கால்களை மடக்கி கொள்ளவும், கழுத்தை நேராக வைத்துக் கொள்ளவும், அப்படி ஆசனத்துல அமரணும். 4வது பிராணாயாமம்னு சொல்லி மூச்சு பயிற்சி பண்ணி மூச்சு காற்றை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். 5வது பிரத்யாகாரம் என்று புலன்களை அடக்க வேண்டும். 6வது தாரணை என்று மனசை அடக்கணும். 5 பிரத்யாகாரத்துல புலன்கள், வெளிப்புலன், கண்ணு கண்டது பக்கம் போகக்கூடாது, காது கண்ட பக்கம் போகக்கூடாது, அதெல்லாம் இழுத்துடுறோம். 6 தாரணையில மனசை அடக்கி பிடிக்கிறோம். 7வது தியானம், பகவானுடைய திருமேனியை அப்படியே தியானம் பண்ணணும். 8வது சமாதி, பகவான தியானம் பண்ணும்போது வெளியில எதுவுமே தெரியாமல் அந்த தியானத்திலேயே ஒன்றி விடுவது. அப்படியே பகவான் மட்டும்தான் தெரிவார், அப்படியே தியானத்துல பெருமாளுடைய குணானுபவத்திலேயே ஈடுபட்டு இருப்பார்கள். அதாவது இந்த சமாதி என்பது என்னங்கிறத நாதமுனிகள், நம்மாழ்வார் போன்ற மகான்கள் விளக்கியது இதுதான். ஏன்னா இதுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்லப்படுகின்றன. ஆனா யோகத்தில் வல்லவரான நாதமுனிகள் போன்ற மகான்கள் விளக்கியது சமாதினா தடையில்லாமல் பகவானுடைய குணானுபவத்தில் ஈடுபடுவது. பரமபுருஷ ஆராதன விவக்ஷைன்னு பரமத பங்கத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். பெருமாள் அப்படியே தியானத்துல ஆராதிக்கணுமா, அதுதான் தியானம்னே சொல்லிடலாமே. சமாதின்னு ஏன் சொல்றோம்னா, இந்த சமாதியில அவர் திரும்ப வர வரைக்கும் கலைக்கவே முடியாது. இன்னும் புரியிறாப்புல சொல்லணும்னா, அந்த செல்போன் பார்க்கும்போது சுத்தி என்ன நடக்கிறதுனே தெரியாது பாருங்க. செல்போனை மட்டும் தேக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா எதிர்த்தாப்புல யார் வந்தாலும், திருடனே வீட்டுக்குள்ள வந்து பொருள் எடுத்துன்னு போனாலும் இவருக்கு என்ன நடக்கிறதுனே தெரியாது. குழந்தைகளுக்கே அப்படிதான், சாப்பாடு ஊட்டணும்னா செல்போனை கையில கொடுத்துடுறா, அதுக்கு வாய்க்குள்ள என்ன போறதுன்னே தெரியாம உள்ள போயிட்டே இருக்கு இல்லையா, அதுக்கு தான் சமாதின்னு பேரு. அப்போ தியானம்னா பெருமாளை கண்ணை மூடி தியானிப்போம், ஹலோ ஒருத்தர் கூப்பிட்டா கண்ணை திறந்துருவோம். சமாதினா அது எதுவுமே இருக்காது, ஃபுல் போக்கஸ்ல தியானிப்போம், அதற்கு சமாதின்னு பேரு.